வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு ஒரு நல்ல சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ப்ரைவேட் கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள்லாம் உடனே வேலை கிடச்சி நல்ல பொசிஷனில் போயிடுவாங்க. நல்ல அந்த பகுதியில் ஒரு எல்லாருக்கும் பேர் போன கல்லூரி. அந்த கல்லூரி வாசலில் டெய்லி ஒரு +2 படித்த மாணவி, சரியான ட்ரெஸ்ஸு கூட இல்லை, அது பழைய ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டெய்லி வந்து அந்த காலையில் 8:30 மணிக்கு கல்லூரி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வந்து நிற்பாங்க. தொடர்ந்து ஒரு நாள் கல்லூரி ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து அப்படியே நின்றுருப்பாங்க. அந்த அப்படியே தொடர்ந்து அதை நிற்கிறத ஒரு செக்யூரிட்டி, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பார்த்துட்டே இருப்பார். அந்த பொண்ணு நிற்கிது அப்படின்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து அந்த பொண்ணை, என்னம்மா ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த கல்லூரியில் படிக்கணும்னு ஆசை, நான் நல்ல மதிப்பெண்லாம் பெற்றிருக்கேன், டெய்லி விறகு பொறுக்கி அந்த விறகு வைத்து தான் என்னோடய ஜீவனத்தை நடத்துகிறேன், இருந்தாலும் இந்த கல்லூரியில் படிக்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு அதிகமான பணமும் இல்லை, அரசு கல்லூரியில் நான் சேர்ந்து படிக்கலாம், எனக்கு அங்கே விட இங்கே படிக்கணுன்றதான் எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் வந்து இங்கே அட்லீஸ்ட்டு சீட்டு கிடைக்குதோ இல்லையோ இங்கே படிக்கிற குழந்தைகளை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அது அவர் உடனே டக்குனு இதாகிட்டு, என்னடா இது இந்த பொண்ணு, ஒரு ஏழை பொண்ணுக்கு நாம் எதாவது முடிஞ்சதை உதவி பண்ணலாமேன்ட்டு செக்யூரிட்டி என்ன பண்ண முடியும், இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச 1-2 அந்த கல்லூரியில் வேலை செய்கிற அலுவலகத்தில் இருக்கிறவங்கள தெரியும், அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்கிறார் இந்த பொண்ணுடைய நிலைமை. அந்த பொண்ணு நிலைமை சொன்னதை விட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அம்மா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பட்டு கல்லூரியுடைய முதல்வர் தான் எதாக இருந்தாலும் பண்ணலாம், நீ கல்லூரி முதல்வர் தான் பார்க்கணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. சரின்னா அப்படியே இது பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் போய் அந்த கல்லூரி முதல்வர் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து அவரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அப்புறம் நீ என்னம்மா இந்த மாதிரி வந்து நிற்கிற, எல்லாம் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு 15 நிமிஷம் உன்னுடைய கருத்து என்னவோ அதை மட்டும் சொல்லு அப்படின்வாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா, இந்த கல்லூரியில் படிக்கணும், இந்த கல்லூரியிலே மிக குறைந்த கட்டணத்தில் எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸை எனக்கு கொடுங்க போதும், நான் படித்து பெரிய ஆள் ஆகிடு அது பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லூரியிலே குறைந்த கட்டணம் உள்ள ஒரு நிறைய மாணவர்கள் யாரும் அது விரும்பாத ஒரு கோர்ஸை கொடுக்குறாரு. உடனே அவங்க சேர்ந்துடுறாங்க. சேரும்போது சொல்கிறாங்க, என்னால் முழுசாக ஒரே நேரத்தில் பணத்தை கட்ட முடியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவேன்னு. சரிண்ணா, அவர் அதாவது இஎம்ஐ மாதிரி கட்டுறேன்னாங்க. அவருக்கு அதுக்கு வந்து அவர் அந்த பொண்ணுடைய புத்தி கூர்மையை பார்த்து, சரிம்மா நீ இப்போ அப்படியே கட்டு அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படியே சொல்லிட்டு தான் அவங்க அப்படியே படிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல் வருஷத்து ஃபீஸை 3500 500 1000 100 200ன்னு போட்டு கட்டி முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி 2வது வருஷம் ஃபீஸையும் கட்டுவாங்க. 3வது வருஷம் ஃபீஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விறகு பொறுக்கிறாங்க இல்லையா, அதில் சேர்த்து சனி ஞாயிறில் பொறுக்கி அதை கட்டி முடிச்சுடுவாங்க. கட்டி முடிச்சு அந்த நேரத்தில் ஆஃப் கேம்பஸ் வருது, ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வருது. இன்டர்வியூவில் நிறைய மாணவர்கள் பங்கு பெறுறாங்க. இந்த பெண்ணு வந்து அந்த படிக்கிற நேரத்துலேயே லைப்ரரிக்கு டெய்லி போயிட்டு அந்த லைப்ரரியில் நெட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து அங்கே இருக்கிற லைப்ரரிகிட்ட கெஞ்சி கேட்டு அந்த லைப்ரரியில் நெட்டில் நிறைய தரவுகளை எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கு தந்தால அவங்கள தயார்படுத்தி அந்த ஆஃப் கேம்பஸில் வருது. ஆஃப் கேம்பஸில் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. வெளிநாட்டில் இந்திய மதிப்பில் 3.5 லட்சம் ஒரு மாதத்திற்கு, 3.5 lakhs per month அதில் கிடைக்குது. போயிட்டு அந்த இதில் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த செக்யூரிட்டியும் நன்றியோடு இருந்தாங்க, அவரோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸுங்களை இந்த கல்லூரிக்கு எல்லா விதத்துலேயும் அவங்களால அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து முடிஞ்ச உதவி செய்வாங்க. அது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த பெண் குழந்தை அவங்க கிராமத்தை சேர்ந்த 15 வசதி இல்லாத பெண் குழந்தைகளை அந்த கல்லூரியில் அவங்களுடைய சொந்த செலவில் பார்த்தா நல்லா சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அது வந்து வாழ்க்கையில் ஏழ்மை வந்து கல்விக்கு எப்பயுமே தடையாக இருக்காது. நம்மளுடைய ஆர்வம் இருந்தால் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மேலே கொண்டு போய் விட்டுருவார். நம்ம முழுமையாக நம்ம ஆர்வத்தை காமிக்கணும். ஆர்வம் இருந்தால் கடவுள் ஏதோ ஒரு வழி தேடினால் வெவ்வேறு இருந்தாலும் வழி கிடைக்கும். அவங்க படித்ததும் இல்லை, படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்கள மட்டும் பார்த்துக்காமல் ஒரு 15 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்கன்றது பெரிய விஷயம். அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச
மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். கைக்கு காசை கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் எந்த வழி சரியான வழியை சொன்னால் கூட அது நல்ல பலனை தரும். அதுதான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.